கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த விசேஷித்த ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறேன். Welcome each one in the mighty name of Jesus. And we want to welcome Pastor Eben and Angel and the kids back from holidays. God bless you and welcome. And I believe there are new visitors. வெல்கம். புதிதாக ஒரு சிலர் வந்திருக்கிறீர்கள், உங்களையும் அன்போடு கூட வரவேற்கிறோம். நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த கால வேளையிலும் இந்த ராபோஜனத்திலே பங்கெடுக்க வந்திருக்கிறதான எங்களை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் குறைகள், குற்றங்கள், பாவங்களை மன்னித்தருளும் சுவாமி. பந்தியிலே பங்கெடுக்கும் போது நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, அடியானாக என்னையும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே. ஆமென். Father, we come before thine throne with grateful hearts, Lord, and thank you for giving us Jesus. Lord, as we meditate on the sufferings of Jesus and your gift, Lord, be with me, be with your children as they hear. Lord, bless this communion. In the mighty name of Jesus, I pray. Amen. My title today is Gift of God. இன்றைக்கு என்னுடைய தலையங்கம் தேவனுடைய ஈவு அல்லது தேவனுடைய பரிசு என்று சொல்லலாம். நாங்கள் இந்த ராபோஜன ஆராதனையிலே தியானிக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமானது ஒன்று, பிதாவாகிய தேவன் தாமே, வானம் பூமி படைத்தவர் தாமே, நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை மீட்கும் பொருட்டாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளினார். And what we want to remember is Father God, the creator of heavens and the earth. He loved us and gave as a gift his only begotten Son, Jesus. So we want to see and study little bit about God's sacrifice and Jesus' suffering and our part in this communion. நாங்கள் எங்களுடைய பங்கையும் பிதாவினுடைய அன்பையும் பிதாவினுடைய எங்களுக்காக கொடுத்ததான பலியையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து இதில் பங்கெடுக்க கடந்து வந்து நிற்கிறோம். So I want to read from John chapter 3 verses 14 to 18. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14 18 மட்டுமுள்ள வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். And brother Sri will read it for us in Tamil, and Pastor Eben will read it for us in English. And Darren has been doing a great job reading for us in English. Thank you, Darren. God bless you. And time to time I might come to you. Eben, you feel relieved. சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. Amen. Just as Moses lifted up the snake in the wilderness, so the Son of Man must be lifted up, that everyone who believes may have eternal life in him. For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish,
but have eternal life. For God did not send his Son into the world to condemn the world, but to save the world through him. Whoever believes in him is not condemned, but whoever does not believe stands condemned already, because they have not believed in the name of God's one and only Son. Amen. There are a lot of things to study about this, just a few verses. But we just want to focus on the gift of God. So today, as we celebrate communion, and remember the suffering of Jesus, why I paused when I say celebrate? Some people get upset about celebration. Crazy, isn't it? One person was really arguing with me for some time back. How can you call it a celebration? My goodness, that death on the cross gave me freedom. Freedom from sin. I can call God my Father. What more do you expect? And it is the gift. Nobody else can give me eternal life. So I celebrate. If you don't want to celebrate, that's your problem. Unbelievable. You know, people are crazy sometimes. And so God so loved the world. The Bible says, He gave His one and only Son. That means a special person. And whoever believes in Him shall not perish but have eternal life. God the Father, as Sam was praying, God the Father, God. Sometimes we have a tendency to miss the target, miss the focus. For God did not send His Son into the world to condemn the world, but to save the world through Jesus Christ. God. Can you say God? God. Devan. God sends His Son. We see the suffering of Jesus, and we thank Him for what He did for us on the cross willingly. But it is God, the Father of Jesus Christ, and we are also able to call that God, the Creator God, our Father. So God has given us a gift, that is Jesus Christ. Through Him, we have salvation. Through Him, we have eternal life. Through Him, we have forgiveness of sin. So that's what we're going to see. And that also, as the snake was lifted on the wilderness, when the Israelites were bitten and they were dying of snake poison, God instructed Moses to lift the snake up. So they would look at the snake by faith and saved. So Jesus says, just like in the wilderness, Jesus must be lifted up. So you look unto Him and be saved. There are deeper meanings. I don't want to go into it. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படும்படியாக உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தன் மரணத்தை பற்றி பேசுகிறதை பார்க்கலாம். எல்லாமே பிதாவினுடைய ஏற்பாடு. தேவன் தம்முடைய ஒரே பேரான என்று சொல்லும் பொழுது விசேஷித்த, இது பெரிய டீட்டெயிலான சப்ஜெக்ட். நாங்கள் அவற்றை குறித்து பேச எங்களுக்கு நேரம் போதாது. எங்களுக்கு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, எட்டக்கூடிய புத்தியும் இல்லை. கடவுளுக்கு குமாரன் உண்டா என்று யூதர்கள் கேட்பார்கள், முஸ்லீம்கள் கேட்பார்கள், அநேக கிறிஸ்தவர்கள் கேட்பதும் உண்டு. நானும் கடவுளுடைய குமாரன், நீங்களும் கடவுளுடைய குமாரத்தையும் குமாரர்களேமே. ஆனால் இயேசு கிறிஸ்து விசேஷித்த குமாரனாக காணப்படுகிறார்.
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் தந்தருளி பிதாவானவர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு கூறுகிறார் என்று சொல்லி காட்டுகிறதை பார்க்கலாம். அடுத்த வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பவில்லை, தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமீன். அப்போ ஒரு சில விடயங்களை, இது ஆழமான சப்ஜெக்ட், எல்லாவற்றையும் பார்க்க மாட்டோம். முக்கியமான ஒரு சில விடயங்களை பார்த்து சுருக்கமாக கடந்து செல்ல நாங்கள் விரும்புகிறோம். And the next slide says, communion reminds us, இந்த ராபோஜன ஆராதனையானது, கம்யூனியன் என்று சொன்னாலே ஒரு ஐக்கியம் என்பதின் அர்த்தமாக இருக்கிறதை பார்க்கலாம். கொய்னைனியா என்று சொல்லி எபிரேய கிரேக்க பாஷையில் சொல்லுவார்கள். கொய்னைனியா என்று சொன்னால் ஐக்கியம், ஒரு என்ன சொல்லலாம், சகோதரர்கள் கூடுகிறதான சுத்த இதயத்தோடு கள்ளம் கபடி இல்லாமல் திறந்த மனப்பான்மையோடு கூடுகிறதான ஒன்றை தான் கம்யூனியன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். we will see a definition about it later on. ஸோ ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் முதல் வாசித்தது போலவே தேவனுடைய அன்பை பார்க்கிறோம். the love of God, we want to just get a glimpse of it. God so loved the world. தேவன் எங்களை நேசித்தபடியா, உலகத்தை நேசித்தபடியா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளுகிறார். And the life and death of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ஜீவியம் எப்படியான அதிசயங்களை செய்தார், இரக்கம் காட்டினார், பாவியை மன்னித்தார், குருடனுடைய கண்களை திறந்தார், இயற்கையின் மேலும் அதிகாரம் உள்ளவராக தண்ணீரின் மேலும் நடந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அவருடைய 3.5 வருஷம்தான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்பதாக சிறு வயதிலிருந்து இருக்கிற காரியங்களை அதிகமாக எங்களுக்கு சொல்லப்படவில்லை. அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், பின்பு எங்களுக்கு தெரியும் அவர் உயிர் தெழுந்தார். And the life and death of Jesus, you know the life of Jesus, only a little bit is revealed to us, just the 3.5 years of his ministry. Not much is told about his age from 12, even the small, when he was young, and even very young, we are not told much about it. Just in the 3.5 years of ministry has changed the world, completely changed the world. And he performed miracles. He preached about the God, his Father. He forgave sins. He showed what mercy is, kindness is, forgiveness is. And he suffered on the cross. All because God the Father had determined. பிதாவாகிய தேவன் நிர்ணயித்தபடி, உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தீர்மானித்தபடி குமாரனுடைய ஜீவியத்தை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். அவர் சொல்கிறார், நான் ஒன்றையும் என் சுயசித்தமாய் செய்யவில்லை, என்னிடத்தில் இருக்கிற பிதா, என்னுடைய பிதா எனக்கு என்ன செய்ய சொல்கிறாரோ அதே செய்கிறேன் என்று சொல்கிறார். He did the will of the Father. தேவ சித்தம் செய்யவே அவர் வந்தவராக இருக்கிறார். And we are part of his body. நாங்கள் அவருடைய சரீரமாகிய சபையிலே அங்கத்தினராக இருக்கிறோம். We are part of God, part of his body, part of his church. நாங்கள் தேவனுடைய சபையிலே, சபை என்பது அவருடைய சரீரமாக என்று வேதம் சொல்கிறதை பார்க்கலாம். அந்த சரீரத்தில் நாங்கள் அவயவங்களாக இருக்கிறோம். What an important part. What an important privilege. எங்களுக்கு கிடைத்ததான சிலாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலே, பிதா எங்களுக்கு இயேசுவை தந்ததினாலே, அவர் சபையை அவர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டதினாலே நாங்கள் ஒரு பங்காளிகளாக இருக்கிறோம். We are part of his body, the church. And do not forget to be thankful. Thankful to God the Father who gave his Son to die on the cross, and to Jesus who willingly
He wasn't forced to die. He willingly took up our sins on the cross. நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இன்றைக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவார்கள் இந்த லார்ட் சப்பருக்கு யூக்கரிஸ்ட் என்று சொன்னால் தேங்க்ஃபுல்னஸ், நன்றி சொல்லுகிறதான ஒரு கூட்டம். நினைத்து பிதாவுக்கு நன்றி, ஆண்டவரே உம்முடைய குமாரனை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி, சோஸ்திரம். இயேசுவே நீர் வந்து பிரியமுள்ளவராக விருப்பத்தோடு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து உம்மை எங்களுக்காக ஒப்பு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி, சோஸ்திரம். அண்ட் செய்யும் போதெல்லாம் அவர் சொன்னார், நான் வருமளவும் until he comes to do it. ஆகவே எப்பொழுது வருவார், திரும்ப எப்பொழுது நாம் அவரோடு கூட ராபோஜனத்திலே பங்கெடுத்து கொள்ளலாம் என்று ஆவலோடு கூட எதிர்பார்ப்போடு கூட. அது மாத்திரமில்லை, இப்படியாக தேவன் மனுஷனை நேசித்து தன்னுடைய குமாரனை தந்தரளி உங்கள் விசுவாசிக்கும் பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்க ஒரு ஆயத்தத்தை பிதா செய்திருக்கிறார். அவர் திரும்ப வர இருக்கிறார், இந்த உலகத்திலே ஆளுகை செய்ய இருக்கிறார் என்று சொல்லி அறிவிப்பதும் எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறதை பார்க்கலாம். So we are going to see a little few things. முதலாவது பாருங்க, நீங்கள் ஏசாயா 53:52 இருந்து வாசிக்கும் பொழுதே பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவை தேவன் தாமே தன்னுடைய புயம் என்று சொல்லுகிறார். He says my hand. Jesus is the extension of God's hand. And there are few verses, at least 3-4 times he says God the Father. Just one verse I read, verse 6. Isaiah 53:6. God laid our sins on Jesus. தேவன் தாமே எங்களுடைய பாவங்களை, உலகத்தின் பாவத்தை அவர் மேல் சுமத்துகிறார், இயேசு கிறிஸ்துவின் மேல். பிதாவின் பங்கை பாருங்கள். பிதா எங்களை நேசித்து என்ன செய்கிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பி அவர் மேல எங்கள் பாவத்தை சுமத்துகிறார். All we like sheep have gone astray. We have turned everyone to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. The Lord என்று அங்கே சொல்லும் பொழுது பிதாவாகிய தேவனை குறிக்கிறதாக இருக்கிறது. God laid our sins on Jesus. Jesus became the Lamb of God to take away our sins. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ, தேவனோ, பிதாவோ, கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பண்ணினார் என்று சொல்லி பார்க்கும். நீங்கள் வீட்டை போயிட்டு ஆராய்ந்து படிக்க விரும்பினவர்கள் இன்னும் ஆழமாக அதில் பார்க்கலாம். 10ஆம் வசனத்தை பார்க்கலாம், அதுக்கு முன்னதாக இருக்கிற வசனங்களை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய பாவத்தை பிதா சுமத்துகிறார். God the Father lays our sins of the world on Jesus Christ. Isaiah 52:53 tells it very clearly. And then you see in Hebrews, we see that, and he didn't, God the Father didn't by force lay our sins on Jesus Christ. Jesus was willing, more than willing to accept it. இயேசு கிறிஸ்து தாமே அவர் மேல் பலவந்தமாக தேவன் மனுகுலத்தின் பாவத்தை சுமத்தவில்லை. இயேசுதாமே விருப்பமுள்ளவராக, கீழ்ப்படிந்தவராக, வாஞ்சியோடு கூட எங்கள் பாவத்தை சுமக்க ஆயத்தமாய் வருகிறார். So in Hebrews and then Psalms 47 and 8 உள்ள ரெஃபரன்ஸை இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கலாம். இது சங்கீதத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களில் காணப்படுகிற தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. எந்த மாதிரி? And Evan, will you read for us? Just you can read 5, 6 and 7 from Hebrews chapter 5.
I have it till 10, but you don't have to go all the way. Just 3 verses. Therefore, when Christ came into the world, he said, "Sacrifice and offering you did not desire, but a body you prepared for me. With burnt offerings and sin offerings you were not pleased. Then I said, Here I am. It is written about me in the scroll. I have come to do your will, my God." Can you see that? What is written in Psalms 40 is mentioned again, repeated again, here in the epistles to Hebrew, that Jesus willingly comes to be the sacrifice to redeem us from sin. And he says, "Then I said, Here I am. It is written about me in the scroll. I have come to do your will, Father's will, God's will, my God." Interesting. Brother Sri. இந்த இயேசு மனமு வந்து தன் உயிரை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை பிதா பலவந்தப்படுத்தி மனுகுலத்தின் பாவத்தை சுமக்கும்படியாக செய்யவில்லை. அவர் மனமு வந்து விருப்பத்தோடு வருகிறார். பிரதர் ஸ்ரீ. அந்தப்படியே கிறிஸ்துவின் பிரதான ஆசாரியராய் இருக்கிறதுக்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார். அப்படியே 10ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரே சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொன்னதை பற்றி இங்கே எபிரேயர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அதுவோ தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தில் 40ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை காண்கிறோம். அதை வாசிக்க. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தப்படி செய்ய, ஏனென்றால் இயேசுவை பலவந்தமாக சிலுவையில் பிதா அறையவில்லை. We will see something else. உம்முடைய சித்தப்படி செய்ய, பிதாவின் பித்தப்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருள் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாய் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா அதிகாரம் கொடுத்திருந்தார். தன் ஜீவனை விடவும் ஜீவனை எடுக்கவும். அவர் நான் மரிக்காமல் இருந்திருக்கலாம், அவர் மரிக்காமல் இருந்திருக்கலாம், அதிகாரம் இருந்தது. ஆனாலும் மனமு வந்து விருப்பத்தோடு தன் ஜீவனை கொடுக்கிறார். We got to understand that God the Father did not, just sacrifice Jesus without Jesus' willingness. God had given authority to Jesus, lay down Jesus' life and take it back again. He had authority over life and death. So even with the authority, with the life and death, Jesus willingly gives himself for us. அதுதான் வாசிக்கிறோம். So Father had given authority. In John chapter 10 verse 18 I read, "No one takes it from me." Nobody can take Jesus' life from him. "But I lay it down of my own accord." I have authority to lay it down and authority to take it up again. This command I received from my Father. Listen very carefully. பாருங்க, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான். இயேசுவை கொல்ல ஒருவனாலும் முடியாது. அவருக்கு ஜீவன் மேலும் மரணத்தின் மேலும் உயிர்த்தெழுதல் மேலும் அதிகாரம் யார் கொடுத்தது? பிதா கொடுத்திருக்கிறார்.
ஒருவனும் என்னிடத்தில் நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை நான் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். So you see the part God the Father plays. He gives authority to Jesus to lay down his life or take it up again. ஆதலால் தான் சிலுவையிலே தொங்கும் பொழுது இயேசு இந்த பாத்திரம் என் தேவனே என் தேவனே என்று கதறுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படி ஆக கடவுது. And he cries, my God, why have you forsaken me? And also he says, if it is possible, let this cup pass from me, but not my will, but your will be done. And then you see so who killed Jesus? Somebody? இயேசுவை யார் அப்ப கொலை செய்தது? God. யாராகில இந்த பக்கம்? I heard God from this side. Anybody else from this side? Communion, we come and we do it routinely. I have so many sermons I preach every month for last 30 years or more. And sometimes some people like to hear the routine, and we just thank God, we sing, and sometimes we don't know what we are singing, and we just take communion, thank God. And we also make sure communion Sunday we must go to church. Other Sundays we can go anywhere. Who killed Jesus? Anybody? Pardon? Romans? Pardon? He gave willingly. Good. You see, nobody can kill God. Nobody is above God. If God has determined anybody to live forever, no disease, no devil, no war, no famine, no missile can kill the person, because God has lost all authority. Even Jesus can't give his life without God's permission and authority. He had given him authority. Devil can't do it. Don't blame the devil. Somebody said God. God sacrificed his only son, Jesus Christ, for your sake and my sake. ஒருவரும் இயேசுவை கொல்ல முடியாது. தேவனுக்கு மேலான சக்தி ஒன்றும் இல்லை. பிசாசு தேவனுக்கு கீழ்ப்பட்டவன். தேவனுக்கு மேல்பட்ட ஒருவர் இருந்தால் அவரை திருப்திப்படுத்த ஏதாகிலும் செய்யலாம். தேவனுக்கு மேற்பட்டவன் ஒருவரும் இல்லை. என் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒரு அடைக்கலான் குருவி கூட விழுவதில்லை என்று சொல்லுகிறார். So தேவன் தாமே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மேல் அன்பு கூர்ந்து நம் பாவத்தை போக்குறதற்காக அவருடைய திவ்ய தேவநீதியை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார்.
He did it in order to please himself, God, his justice, his righteousness, not to please anybody. Because even at that time, Jesus says, I don't have it in my notes there, he tells the disciples, when they took the sword and then cut the high priest servant's ear, oh, do you think that I cannot now pray to my Father and he will provide me with more than 12 legions of angels? Jesus says, if I pray to my Father now, my Father will send 12 legions of angels. Man, I just was trying to find out how many are in a legion. You have 12 legions. In the Roman army, one legion is 6,000 soldiers. 12, 72,000 angels. One angel, if you remember in the Old Testament, with a sword, slews so many thousands of people. One angel is enough to destroy this world. He says, I'll call and God will send, my Father will send 72,000 angels. My goodness. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா என்று கேட்கிறார். அவர் சிலுவைக்கு போகாமல் இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளை அழித்து எல்லா வேலையும் அந்த நேரத்திலே செய்திருக்கலாம். 12 லேகியோன் என்று சொன்னா ஒரு லேகியோன் 6000 ரோமன் சோல்ஜர்ஸை சேர்ந்த ஒரு கூட்டமாம். 12 என்று சொல்லும் பொழுது 72,000 தூதர்கள். ஒரு தூதன் பல ஏற்பாட்டில் பார்க்கிறோம், வாளோடு நிற்கிறதை ஒரு தூதன் காணும் மில்லியன்ஸ் கணக்கானோரை அழிக்கிறதற்கு. He could have prayed, could have escaped. சானாய அப்படியே பார்த்து கொண்டிருக்கத்தக்கதாக சிலுவையிலிருந்து புகையை போல மறைந்து போய் இருக்கலாம். Some people say that. அவர் சாகவில்லை, அவர் மறைந்து போயிட்டார், அதிகாரம் இருந்தது, வல்லமை இருந்தது என்று சொல்லி. Could have done that, but he didn't do it. விருப்பத்தோடு தன் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கலாம். அப்படி விருப்பத்தோடு ஒப்பு கொடுத்தபடியினால் பிலிப்பியர்ல முதல்ல பாடல்ல நேரம் பார்த்தோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 - 11 மட்டும் 3 வசனங்களை வாசிப்போம். Therefore, because Jesus obeyed and did the will of the Father, fulfilled his mission, his commission, laid his life on the cross, therefore God exalted him to the highest place and gave him the name that is above every name. That at the name of Jesus every knee should bow in heaven and on earth and under the earth. And every tongue acknowledge that Jesus Christ is the Lord, to the glory of the Father. We forget the Father. That's my point. It's the Father who does everything. It is the Father who sends him to the cross. It's the Father who raised him from the dead. It's the Father who has given him a name above every other name. So we go to the Father in the name of Jesus. பாருங்கள், பிலிப்பியர்களின் நிருபத்திலே முதல் பகுதியில் நீங்க வாசிக்க, ஆதலால் தேவன், பிதாவாகிய தேவன் அவர் சொற்படி இயேசு கேட்டு தன்னை தாழ்த்தினபடியினாலே, தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தபடியினாலே
ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஆமென். God has given us authority to the name of Jesus. I had a very interesting conversation. On Thursday nights, we have a small group of Arabic Christians gather there for Bible studies. So, I think Tuesday, a lady called me. Said, I come on Thursdays. There is a person looks like from your community. I want to introduce him to you. Will you pray for him? I said, sure. And then she reminds me on Thursday again. Will you be there at 6:30? I said, sure. To make the long story short, she works with about 300 people. And she had told somebody how, in the name of Jesus, God does miracles. And she has said her husband was shot 7 times, point blank. It so happened the paramedics, in order to save his life, were shot all over. One was in the leg. They put it together in a hurry, it wasn't put properly in order to save the life. And one leg was short for a long time, very long time. So they went to to get those inserts for the shoes to, just put a big insert so one leg will be a little bit, it'll be equal. She says they went on a went on a Sunday, it was closed. And she said, then they went to church. And the following day, man stretched his leg on the bed, it seems. Both legs seemed to be of same size. But he didn't tell the wife. So on Tuesday, he went to the doctor and asked the doctor, will you measure my feet? So the doctor measured, he said, both legs are of equal length. So on, after talking to the doctor, he calls the wife at work. You know what happened to me? My leg has lengthened. So she told this to somebody at the workplace. And also she has said, I met I told this story to others, and a young girl came and whispered me in my ear, will you pray for me? Yeah, I hear that your husband had one leg short, and it became all right. Will you pray for me? I have the same problem. My one leg is short. Young girl in the school year. I didn't ask details. She said, sure, come. And she prayed. Instantly, she says, the leg was lengthened. Both legs are straight. Now the girl has finished university and, she's a big girl, it seems. So this man heard about, he was having problem with his leg. So he was telling some co-worker. The co-worker said, ask that, sister to pray for you. And so he approached the sister in there and doesn't know her because so many people are working. She said, you come on Thursday. I'll ask my pastor there and we will pray for you.
So in the name of Jesus, there are still miracles taking. I was so shocked. I was shocked. And she says, my husband is the one, the leg lengthened. If you live close by, you can go. The Swarma shop there on Harwood. My husband is the one who owns that. And his brother, my husband was shot 7 times. My brother, they threw a hand grenade on him. So if you go to the shop, you see 2 miracles, she says. Young lady, I couldn't believe it. And the faith they have, I couldn't believe it. And so after telling all that, I don't want to pray for the man. I said, why don't you pray? Pray in any language you want. So the man is on his feet, holding him. I'm trying to pray with him too. And the girl prayed, and she said, now, is it okay now? Let's check it out. He said, I'll let you know tomorrow. What am I trying to say? That God has given Jesus Christ such a powerful name because he obeyed God the Father. Hallelujah. 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 So this is, he gave it for the glory of God. பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகளையாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறிந்தார். Hallelujah. So as Christians, don't forget the Father who gave us Jesus Christ. And he gave Jesus Christ for our salvation because he loved us. God loved us. Of course, Jesus loves us too. All the God the Father did is for his glory. Hallelujah. So we pray to the Father in the name of Jesus. That's what Jesus taught us. Don't forget it. தேவன் தான் மகிமைப்படும்படியாக எங்கள் மேல் அன்பு கூர்ந்து தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்கு தந்தருனார். அவர் கீழ்ப்படிந்தபடினாலே, இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து தன் ஜீவனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தபடினாலே, பிதாவின் சித்தப்படி பிசாசு can't do nothing. பிசாசை திருப்திப்படுத்தவும் அல்ல, தேவன் தன்னுடைய நீதியின்படி நம்மை மன்னிக்கிறதுக்காக, தன்னை திருப்திப்படுத்துக்காக, தன்னுடைய நீதியின்படி இயேசு ஒப்புக் கொடுக்கிறார். அவ்வளவு கீழ்ப்படிந்தவனால் இயேசுவுக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான வல்லமையான நாமம் கொடுத்திருக்கிறார், பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக. Then you see, now we come to the practical part. இப்படியான தேவனை நமக்கு நாம் ஆராதிக்கிறபடினால், அவருக்கு சொந்தமானவர்களாக நாங்கள் இருக்கிறபடினால், நம்மை குறித்து பார்க்கிறோம். ஃபெலோஷிப் ஆஃப் பிலீவர்ஸ் 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 16-17 இவ்வண்ணமாக சொல்லுகிறது. கம்யூனியன்ல Pastor Eban, will you read that for me? Is not the cup of thanksgiving for which we give thanks a participation in the blood of Christ? And is not the bread that we break a participation in the body of Christ? Because there is one loaf, we who are many are one body, for we all share the one loaf. Very deep meaning. What he says is, it's not the cup of thanksgiving. This is also called the cup of thanksgiving for redemption. நன்றியுள்ள இதயத்தோடு பங்கெடுப்பதற்கு. We give thanks to the Father for giving us Jesus Christ. We thank Jesus for dying for us on the cross in our place. It's all done through the Holy Spirit. We are not doing it physically, even though we do it, but it's led by the Spirit.
It's not the cup, the thanksgiving for which we give thanks, a participation in the blood of Christ. My goodness. பாவமில்லாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலே பங்கு and the sinless blood. And it's not the bread that we break. Participation of the body of Christ. Because there is one loaf, that is Jesus. And we are many. We are one body. We all share the one loaf. You all share that one loaf, Jesus Christ, one bread. Because we participate in that, we are all equal. We are all God's children. Our unity is so important. We have differences. But that difference must not set us as separate people. Doesn't matter who we are, what color we are, whether we are Arab, whether we are Tamils, whether we are Sinhalese, whether we are black, white, we are all one. அதுதான் பாருங்க, 1 கொரிந்தியர்ல நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகராகிய நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரமாக இருக்கிறோமே. தமிழ்ல இன்னும் நல்லா சொல்றது, நாம் எல்லாம் ஒரே ஆக்கலாம், ஒரே சரீரமா, ஒரே ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்றார். மேன் எவ்வளவு இங்கே நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. அதனால தான் and the communion means, I have a slide there, it says koinonia. That means sharing and fellowship. There's a good translation. The sharing or exchanging, இதுதான் அதனுடைய அர்த்தம். The sharing, communion, sharing or exchanging of intimate thoughts and feelings, especially on a mental or a spiritual level. Shared participation in a mental or a spiritual experience. I have it in Tamil translation. குறிப்பாக மன அல்லது ஆன்மீக மட்டத்தில் நெருக்கமான எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது அல்லது பரிமாறிக்கொள்வது. மன அல்லது ஆன்மீக அனுபவத்தில் பங்கேற்பு என்று சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். நாங்கள் அவ்வளவுக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் அவ்வளவுக்கு ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கிறோமா? ஒரே சரீரத்தை போல? அன்பார்ச்சுனேட்லி நாட். இருவர் ஒருமனப்பட்டு எதையாவது கேட்டுக்கொண்டா பெற்றுக்கொள்ள, இருவர் ஒருமனப்படுகிறதே எவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. வீட்டில் சொல்றாரு, நீங்க ஒரே மாம்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லி. ஒரே மாசமா இருந்தா 2 பேரும் ஒரு ஆளா இருக்கிறீங்களா? அப்படியான ஒரு உறவு சபையில் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கொமீன் என்ற அப்படித்தானா? பாருங்க, பழைய காலத்தில் அவர்கள் இப்படியாக கோவிடுக்கு செய்த கப்பலும் என்று சொல்லலாம், அப்பத்திலும் பங்கெடுக்கவில்லை. அதுக்கு சொல்லுவார்கள் அகாப்பே என்று சொன்னால் அன்பின் விருந்தாக இருந்தது. அவரவர்கள் வீட்டிலிருந்து தங்களுடைய சாப்பாட்டை கொண்டு வந்து ஷேர் பண்ணி சந்தோஷமாக களி கூர்ந்து பாடி துதித்து அவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டு ஒரு பாட்டி. காலப்போக்கில் என்னவாயிட்டு, நல்லா சமைக்க செஞ்சவங்க நல்ல சாப்பாட்டை கொண்டு மனமனக்க சாப்பிட்டார்கள். நான் வந்தால் ஒரு துண்டு பான், என்னுடைய மனைவி சொல்ல, என்னப்பா ராவைக்கு பான் இருக்குது, அதை என்னத்தோட சாப்பிடுறது, பார்த்து எதையாவது. அப்ப நான் பான் துண்ணோட வந்திருக்கிறேன், நீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷம், அதனாலதான் சென்றார்கள். இது சரி வராது. ஆகவே என்ன செய்தார்கள், பொதுவாக ஒரு அப்பத்தை கொண்டு வந்து பிரித்து கொடுத்தாங்க. ஒரு கப்பில் குடிச்சிட்டு மற்ற கப்பில், அதே கப்பில் மற்றவர் குடித்தார். பேந்து பார்த்தா அவருக்கு அந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி இருக்குது, அலர்ஜி இருக்குது, என்ன சொல்லலாம், கொரோனா இருக்குது, அந்த நசல் இருக்குது, இந்த நசல்னா அதுவும் வேணாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கப், அதுவும் சீல் பண்ண கப். இப்போ
காலப்போக்கில் நாங்கள் அப்படி, ஆனால் அதனுடைய நோக்கம் வந்து ஐக்கியம். The important thing is the fellowship, the unity, because we all belong to Jesus Christ. He's the body. It is Jesus is the church. It is the body. We are just part of him. All because God had made it that way. ஆனால் we have to think of that. We have to try our best. நாங்கள் என்ன செய்யணும், எவ்வளவாக எங்களால் என்ன சொல்லலாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக இருக்கிறோம், அவ்வளவுக்கு கர்த்தர் பிரியமாக இருக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா பாருங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது இத்தனை ஏற்றதும் இன்பமுமானது. அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா? When brethren live together, there is anointing, there is blessing. It seems in the home is so important. Your wife is not your enemy. Your husband is not your enemy. You are not competing for anything at home. Complementing. வீட்டிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். கம்யூனியன் தான். ஆனால் கிறிஸ்தவ சபையில் அப்படியே தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்திராது. Any house divided itself will not stand, it says. You must try anything and everything possible to live peaceably at home, in the church. Very important. Sometimes we have to give up. சபையிலும் சரி, வீட்டிலும் சரி, வேலை செய்கிற இடத்துலும் சரி, சகோதரரோடு கூட சரி, நம்ம கம்யூனியன் எடுக்கும் பொழுது நினைக்க வேண்டிய ஒன்று, ஏதாகிலும் யாராவதோடு குறை இருந்தால் மன்னித்து மறந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கிறதை பார்க்கலாம். இந்த தனக்குத்தானே விரோதமாய் நிற்கிற எந்த வீடும் நிலைத்திராது, எந்த நாடும் நிலைத்திராதுன்னு சொல்லி உள்நாட்டு யுத்தம் தான் வேர்ஸ்ட் ஆனது. அண்ட் தென் பாருங்க, கொரிந்தியர் எழுதினதில் 1 Corinthians 11:23-25 Jesus says this. And Paul written this one like this: For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus, on the same night in which he was betrayed, took bread. Then we had given thanks, he broke it and said, Take, eat. This is my body which is broken for you. Do this in remembrance of me. நினைவு கூறும்படியாக செய்கிறோம். In the same manner, he also took the cup after supper, saying, This cup is the new covenant. We have a covenant with God. And Jesus is the mediator. And my blood. This do as often as you think in remembrance of me. பாருங்க என்ன சொல்றார் பிரதர் ஸ்ரீ. 1 Corinthians 11:23-24-25. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. And then every time we participate, we have to remember. I remember a story. This was during the potato famine in Ireland. நாங்கள் அரிசி சாப்பிடுகிறது போல, சோறு சாப்பிடுகிறது போல, ஐரிஷ்காரருக்கு மெயினான ஸ்டேப்பிள் ஃபுட் வந்து உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. நான் ஏன் உருளைக்கிழங்குன்னு சொல்ல வேண்டும், சிஸ்டர் சொல்லுவா நீ எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண இல்லையான்னு. பொட்டேட்டோண்டா உங்களுக்கு தெரிந்தானே, பொட்டேட்டோ. அந்த பஞ்சத்தின் நிமித்தம் வந்தவர்கள் தான் அநேகமான யூரோப்பில் இருந்து வந்தவர்கள், அயர்லாண்டிலிருந்து வந்தவர்கள் அதிகமாக. Now they were big leaders and all that. And our Kevin is from Ireland too, came to Newfoundland. Nice man.
And because of the famine, people were leaving Ireland, and one ship left Ireland particularly. It so happened everybody didn't have the money. Poor. Sometimes you have stowaways in the sense, somehow they sneak in without paying the ticket and they hide there. There was a boy like that. As they were sailing, the ship hit a iceberg like the Titanic. And it was sinking. The captain put everybody on life rafts. The ship was sinking. So as the lifeboats leaving, if captain was the last one to leave, captain looked back. Lo and behold, there's a young boy who was hiding somewhere, comes out. And he says, turn back, I see a boy there. Then they found out he had just sneaked in, didn't pay the ticket either. But the lifeboat has just enough place, including captain. So captain, stepped out, went into the ship, the sinking ship, and tells the boy, you take my place. And he says, son, remember what I did for you. The captain, being a good man, he gives his life, his place on the boat for the stowaway, illegally entered boy. Jesus did the same thing. In the communion time, he says, do this in remembrance of me. Do this in remembrance of me. அயர்லாண்டில் இருந்து கல்லமாய் கப்பலில் இருந்த வாலிபன் உட்பட கப்பல் தாழத் துவங்கிட்டு ஒரு ஐஸ் மலையை முட்டினதுனால டைட்டானிக் தாழ்ந்தது போல கேப்டன் முடியுமான மட்டும் எல்லாரையும் அந்த காப்பாற்றக்கூடிய போட்டுகளில் போட்டு கடைசியாக தானும் கடைசி போட்டில் ஏறி கப்பலை விட்டு தாழுகிற கப்பலை விட்டு தூரமாய் போறார். போகும் பொழுது திரும்பி பார்க்கிறார், கப்பலில் ஒளித்திருந்து டிக்கெட் வாங்கின ஒரு பையன் சொல்றார், திரும்பி போங்க. அந்த பையனை பார்த்து சொல்றாரு, என்னிடத்தை இன்ஸ்தானத்தை நீ எடுத்துக்க, அதுக்கு மேலே ஏற்றல, அது வேற இடம் இல்லை என்று சொல்லி அவர் கப்பலில் ஏறிக்கொள்றார். கப்பலோடு கூட அவர் தாண்டு போகிறார். தாழ்ற நேரம் சொல்றார், மகனே, நான் செய்ததை உனக்கு செய்ததை மறக்காதே. இயேசு ராபோஜன நேரத்தில் சொல்றது, என்னை நினைவு கூறும்படி, என்னை நினைவு கூறும். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய ஜீவனை, அவருடைய கீழ்ப்படுதலை, அவர் சிலுவை மரணத்தை, பிதா செய்ததான அற்புதமான அவர் தந்ததான பரிசை நினைவு கூறும்படி செய்யுங்கள் சொல்றார். You must think how God has been kind to you. ஆதலால் தான் பாருங்க சொல்லுகிறது, உங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும், this is the last one you see in 1 Corinthians 11:27-29, it said, therefore whoever eats this bread or drinks this cup of the Lord unworthy manner will be guilty of the body and the blood of the Lord. But let man examine himself, and let him eat of the bread and drink of the cup. For he who eats and drinks in an unworthy manner eats and drinks judgment to himself, not discerning the Lord's body. பாருங்க, இப்படி இருக்கிற அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை குறித்தும் இரத்தத்தை குறித்தும் குற்றமுள்ளவனாயிருப்பான். ஆதலால் எந்த மனுஷனும் இந்த மற்றவனை பார்த்தால் அவன் எப்படி எடுக்கலாம், இவன் எப்படி எடுக்கலாம், அவள் எப்படி எடுக்கலாம், அல்ல, நான் என்னை பார்க்க வேண்டிய எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானங்கள். We must examine ourselves, each one, not judging others. And then என்னத்தினாலெனில் why அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன், if in an unworthy manner if you participate, we are guilty of the body of Christ
and the blood of Jesus. அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிற அவருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை ஆராய்ந்து பார்த்து ஸ்தோத்திரத்தோடு கூட பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தி இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்றும் அவர் திரும்பவும் வருகிறார், நமக்காக எவ்வளவு பாடுபட்டு மரித்தார் என்றும் நினைவு கூர்ந்து நன்றியுள்ளதோடு நம்மை சோதித்து பார்த்து தேவ சமூகத்தில் வந்து இதில் பங்கெடுக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். We pray before we take. May we examine each one whether we are worthy. If there is any doubt, any unforgiveness, ask the Lord to forgive you. I'm going to ask Pastor Evan to pray in English. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, God. Lord, we thank you once again for this opportunity that we have to come and participate in this cup of thanksgiving, which is your blood that was shed for us. Thank you for allowing us to participate in your body. You are seated at the right hand. You are exalted. You have the name above every other name. All authority is given to you, and in your name, Father, we come, and in your name, Jesus, we come and we pray. Help us, Lord, to examine our hearts. If there is anything in our hearts that is displeasing to you, if there's anything in our hearts that is against you, that is living in a way that is not pleasing to you, we ask your forgiveness. We ask that you would help us remove that from our lives. We repent and we turn away from that today. May we not participate in an unworthy manner. Father, when we confess our sins to you, you are faithful and just to forgive our sins and cleanse us from all unrighteousness, and we thank you for that. Give us the faith to believe that when we put our trust in you, we have eternal life, we have forgiveness of sins. As we participate today, help us to participate with thanksgiving in our hearts, remembering your life, your death, your resurrection, and that you are coming back again. Amen. Help us to participate in a manner that is worthy. In Jesus' name we pray. Amen. தமிழிலும் ப்ரே பண்ணுவோம். சிஸ்டர் ரதினி ஜெபம் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி இந்த வேளைக்காக சுவாமி. ஸ்தோத்திரம், நீர் செய்த இந்த மகா பரிசுத்தமான இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உங்களையே ஆண்டவரே பிதாவுக்கு முன்பதாக முழுதாக தாழ்த்தி ஆண்டவரே அவருடைய சித்தத்தின்படி முழுதாக அவருக்கு நீர் கீழ்ப்படிந்ததினால் தகப்பனே, இந்த உலகத்திலே எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட்டதற்காகவும் சுவாமி எங்களுக்காக எல்லா காரியத்தையும் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி உமக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்தராக நிற்கத்தக்கதாக எங்களை ஆக்கி வைத்திருக்கிற உடைய மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சபையாக ஐக்கியப்பட்டு உம்முடைய சரீரத்திலும் உம்முடைய ரத்தத்திலும் பானம் பண்ணுற இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்க்கிறோம். அப்பா, வேதனையாக்கும் வழிகள் எங்கள் உண்டோண்டு ஆராய்ந்து எங்களை சுத்தப்படுத்த உங்களால் மட்டும்தான் முடியும் சுவாமி. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள் எல்லாரும் உங்களோட பாத்திலே சரணாகதி அடைகிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுவாமி. உங்களுக்கு முன்பதாக நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றுகிறீர் என்ற முழு நிச்சயத்தோடு நாங்கள் இதை அறிந்த எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்கும். எங்கள் குறைகள் குற்றங்களை மன்னியும் ராஜா, மன்னித்து மறந்து அரவணைக்கும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அருமையான தகப்பனே. ஆமென். இது நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து